இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பற்றி பார்க்கலாம். இதோட காலம் 1956லேருந்து 61 வரைக்கும் செயல்பட்டு இருந்திருக்கும். இதோட இலக்கு பார்த்தீங்கன்னா 4.5% இருந்திருக்கும். ஆனால் இது தோல்வி அடைஞ்சிருக்கும். இது 3.9% தான் இதோட இலக்கு அடைய முடிஞ்சிருக்கும். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PC மகளனோபிஸ். இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் கனரக தொழில்களை தோற்றுவிப்பது, வேலை வாய்ப்புகளை பெருக்கிறது. இந்த திட்டத்துடைய மறுபெயர் பார்த்தீங்கன்னா ஆலை தொழில் திட்டம். ஏன்னா இந்த திட்டத்தின் மூலமாக தான் நிறைய இரும்பு எஃகு ஆலைகள் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுபடி என்னென்ன இரும்பு ஆலை இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலாய், துர்காப்பூர், ரூர்கேலா இங்கெல்லாம் இரும்பு எஃகு ஆலைகளை உருவாக்கி இருந்திருப்பாங்க. இந்த திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட முதல் பொதுத்துறை ஆலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலாய் இரும்பு எஃகு ஆலை தான். இது எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கரில் இருக்குது. இதுக்கு உதவி செஞ்ச நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இரண்டாவது பொதுத்துறை இரும்பு எஃகு ஆலை நிறுவப்பட்ட இடம் துர்காப்பூர். இது எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. உதவி செய்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன். அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பொதுத்துறை இரும்பு எஃகு ஆலை நிறுவப்பட்ட இடம் ரூர்கேலா. இதுக்கு உதவி செஞ்ச நாடு பார்த்தீங்கன்னா மேற்கு ஜெர்மனி உதவி செஞ்சுருக்கோம். இந்திய விடுதலைக்கு முன்னர் அமைந்த முதல் பொதுத்துறை இரும்பு எஃகு ஆலை அப்படின்னா பிலாய் இரும்பு எஃகு ஆலை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தனியார் துறை இரும்பு எஃகு ஆலை டாடா இரும்பு எஃகு ஆலை தான். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூர், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. இது 1907 சுதேசி இயக்கத்தின் விளைவாக தோற்றுவிக்கப்பட்டது நம்ம டாடா இரும்பு எஃகு ஆலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.